மதுரை சொத்து வரி முறைகேடு விவகாரத்தில் மதுரை மேயர் இந்திராணியின் கணவரை தனிப்படை போலீசார் சென்னையில் கைது செய்த நிலையில் இரத்த அழுத்தம் காரணமாக அவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகிருஷ்ணன். மேயரினுடைய கணவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு தற்போது உடல்நிலையில் எந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது? அவர் எப்போது ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்? விவரம். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் இதுவரை 17 பேரை கைது செய்திருக்கிறார்கள். பலர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணையை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையிலும் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை ஒருபுறம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த வழக்கிலே மிக முக்கியமாக கட்டத்தை எட்டி இருக்கிறது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை. இந்த முறைகேடு வழக்கில தொடர்புடைய மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணியின் கணவர் பொன் வசந்த் நேற்று சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் இரவு முழுவதும் அங்கிருந்து சாலை மார்க்கமாக மதுரைக்கு அழைத்து வரப்பட்டார். தற்போது காலையிலே ஒரு 6:30 மணி அளவிலே மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலே அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இது நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கு முந்தைய நடவடிக்கையாக இந்த மருத்துவ பரிசோதனை செய்யப்படும். அதிலே தற்போது அவருக்கு இசிஜியில் மாறுதல் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அதுக்கடுத்த பரிசோதனை மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இசிஜியில் மாறுதல் இருக்கிறது, உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டு இருக்கிறது, அதே போன்று சர்க்கரை அளவு கூடியிருக்கிறது என்கிற 3 காரணத்தை மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் தற்போது அவர் உள் நோயாளியாக 5ஆம் நம்பர் என்று சொல்லப்படுகிற மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகிறார்கள். சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை அடிப்படையில் தான் அவர் மீண்டும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதன் பின்னர் தான் காவல்துறையினர் உரிய முடிவு எடுத்து அவரை நீதிபதியின் முன் ஆஜர்படுத்தி மதுரை மத்திய சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி இந்த 3 காரணங்களுக்காக அது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நான் முன்னதாக கூறியது போல அவருடைய சர்க்கரை அளவு என்பது கூடியிருக்கிறது. அதை அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்கிற ஒரு வாய்ப்பு இருப்பதனால் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இசிஜி மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது, ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கிறது. இந்த 3 காரணத்திற்காகத்தான் அவர் தற்போது உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை ஆனது அளிக்கப்பட்டு வருகிறது. சிகிச்சை முடிந்ததற்கு பிறகுதான் அவர் சரியாக இருக்கிறார், உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என மருத்துவர்கள் சான்று அளித்த பின்புதான் அடுத்ததாக நீதிமன்ற காவலுக்கு அனுப்பக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்கும். அதுவரை அவர் மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் உள்நோயாளியாகத்தான் சிகிச்சை பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. கனகதாரா. மதுரை மேயரினுடைய கணவரினுடைய உடலில் இருக்கக்கூடிய உடல்நிலை தேறினால் ஒழிய அவர் காவலில் எடுக்கப்பட மாட்டார் என்ற கருத்தோடு சேர்த்து முழு விவரங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.